Hello everyone, welcome back to Optometry Desk. Optometry is something beyond refraction. This is Optometrist Bhuvaneshwari. This video is from the series of Torchlight Examination. Torchlight Examination அப்படின்ற சீரீஸ் கீழே நம்ம டோட்டலி 5 டாபிக்ஸ் பார்க்க போறோம். என்னென்ன அப்படின்னா gross ocular examination, pupillary reflex and RAPD, angle of anterior chamber, Hisberg test and iris shadow test. இதுல இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து gross ocular examination. Before getting into the topic, நம்ம வந்து torch light அப்படின்னு சொல்லியாச்சு. என்ன டைப் ஆஃப் torch light யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? It is obviously pen torch. But pen torchல to be precise நம்ம எந்த கலர் ஆஃப் torch வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்னா warm yellow color torch. ஒயிட் கலர் ப்ரிஃபர் பண்ணக்கூடாதா அப்படின்னா it is not like that. நம்ம ஒயிட் யூஸ் பண்ணலாம், but still it is better to go with warm yellow. ஏன் அப்படின்னா நம்ம ஒயிட் லைட் யூஸ் பண்ணும்போது அதோட கலர் அதோட பிரைட்னஸ் ரொம்ப இன்டென்ஸா இருக்கிறதுனால பேஷண்ட் வந்து டிஸ்கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம எக்ஸாமின் பண்ணும்போதே பேஷண்ட் வந்து கண்ணை சுருக்குறது, எனக்கு கண்ணு கூசுது, என்னால அந்த லைட்டை ஃபேஸ் பண்ண முடியல, இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொஞ்சம் வார்ம் லைட்ல வந்து வார்ம் எல்லோ லைட்ல நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வார்ம் எல்லோ டார்ச் நம்ம ப்ரிஃபர் பண்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு பெட்டர் வியூ ஆஃப் ஆக்குலர் ஸ்ட்ரக்சர்ஸ் கிடைக்கும். அதுக்காகவும் நம்ம வார்ம் எல்லோ ப்ரிஃபர் பண்ணுவோம். So this is typical pen torch. This is how a typical pen torch looks like. இதுல பாத்தீங்களா? So this is how a warm yellow pen torch looks like. இந்த மாதிரி தான் இருக்கும். So gross ocular examination. Gross ocular examination அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு டைம்ல நம்ம ஒரு மைக்ரோஸ்கோப் எதுவுமே இல்லாம ஒரு ஆக்குலர் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஷ்யூஸ் அசஸ் பண்றோமோ அதுதான் கிராஸ் ஆக்குலர் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த கிராஸ் ஆக்குலர் எக்ஸாமினேஷன்ல வித் பென் டார்ச் நம்ம என்னென்ன ஸ்ட்ரக்சர்ஸ் எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னா ஐலிட்ஸ், ஐலாஷஸ், கார்னியா, கன்ஜங்டைவா, ஸ்க்ளீரா, ஐரிஸ், பியூப்பிள் அண்ட் ஆன்டீரியர் சேம்பர். இது எல்லாத்தையும் தான் நம்ம அசஸ் பண்ண போறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஐலிட்ஸ். ஐலிட்ஸ்ல நம்ம என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா மூமெண்ட், பொசிஷன் அண்ட் அப்பியரன்ஸ். மூமெண்ட் பார்க்கறதுக்கு நம்ம டெக்னிக்கலி டார்ச் யூஸ் பண்ணி தான் பார்க்கணுமா, யூஸ் பண்ணாம பார்க்க கூடாதா அப்படின்னா இல்லை. பட் அண்டர் டார்ச் லைட் எக்ஸாமினேஷன் ஐலிட்ல அதுவும் வரும். நெக்ஸ்ட் பொசிஷன். ஜெனரலி நம்மளோட லிட்ஸ் வந்து இதுதான் நம்மளோட கார்னியா அப்படின்னா அதோட ஒரு 1/6 ரீஜியன்ல தான் வந்து நம்மளோட அப்பர் ஐலிட் பிளேஸ் ஆயிருக்கும். கார்னியாவை ஒரு 1/6 கவர் பண்ற மாதிரி தான் நம்மளோட அப்பர் ஐலிட் பிளேஸ் ஆயிருக்கும். இதுவே இந்த 1/6 இல்லாம அதை விட ஜாஸ்தி இன்னும் கொஞ்சம் கீழே வந்திருந்தது அப்படின்னா அது வந்து டோசஸ் அப்படின்னு சொல்லுவோம். டோசஸ்னா என்னன்னா ட்ரூப்பிங் ஆஃப் ஐலிட். மோர் தென் 1/6 ஆஃப் கார்னியாவை அப்பர் ஐலிட் கவர் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் டோசஸ்னு சொல்லுவோம். ஸோ பொசிஷன் அதனால நம்ம நோட் பண்ணணும். நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ். அது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு நார்மல் ஐலிட் மாதிரி இருக்கா, இல்ல அதுல ரெட்னஸ் ஏதாவது இருக்கா, ஸ்வெல்லிங் இருக்கா, பிரசன்ஸ் ஆஃப் சலேசியான், ஸ்டை ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறம் என்ட்ரோபியான் அண்ட் எக்ட்ரோபியான். நம்மளோட லிட்ஸ் வந்து நார்மலா தான் நம்மளோட லிட் மார்ஜின்ஸ் பிளேஸ் ஆயிருக்கா, இல்ல இன்வர்டா பிளேஸ் ஆயிருந்தா தட் இஸ் என்ட்ரோபியான், கொஞ்சம் அவுட்வர்டா பிளேஸ் ஆயிருந்தா தட் இஸ் எக்ட்ரோபியான். இது வந்து ஒரு ஏஜிங் சேஞ்சஸ் ஆஃப் ஐலிட்ல வரும். அதுக்கப்புறம் லேக் ஆஃப் தால்மஸ். லேக் ஆஃப் தால்மஸ்னா என்னன்னா inability to close eyes. ஒரு பர்சன் வந்து கண்ணை மூடும் போது அவங்களோட ஐலிட் வந்து கீழே இறங்காது. inability to close eyes is called lack of thalmus. இது எல்லா கண்டிஷன்ஸையும் நம்ம டார்ச் லைட் எக்ஸாமின் பண்ணும்போது நோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கமிங் டு லேஷஸ். லேஷஸ்லயும் அதே மாதிரி அதோட அப்பியரன்ஸ் பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்னு. நார்மலி இப்போ இதுதான் நம்மளோட கார்னியா அப்படின்னா கிராஸ் செக்ஷனலா இப்படி சைடா பார்க்கும்போது இதுதான் நம்மளோட கார்னியா அப்படின்னா நம்மளோட லிட்ஸ்ல இருந்து லேஷஸ் வந்து இப்படி பிளேஸ் ஆயிருக்கணும் இல்லையா? ஒருவேளை நம்மளோட லேஷஸ் அப்படி பிளேஸ் ஆகாம டுவர்ட்ஸ் கார்னியா இப்படி பிளேஸ் ஆயிருந்தா இதை வந்து ட்ரக்கியாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ட்ரக்கியாசிஸ். இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா இந்த இன்வர்டா டர்ன் ஆயிருக்க ஐலாஷ் வந்து நம்மளோட கார்னியாவை போட்டு அப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது நம்ம கார்னியால் அப்டேட் ஆகிட்டே இருக்கிறனால கார்னியல் எபிதீலியம் டேமேஜ் ஆகலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ல ஃபைனலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஐலாஷை எபிலேட் பண்ணி எடுத்துருவாங்க. they'll just prick it out. ஸோ அப்பியரன்ஸ் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அதுல ஏதாவது ஃபிளேக்ஸ் ஆர் கிரஸ்ட் இருக்கா அப்படின்னு பார்ப்போம்.
ஏன் அப்படின்னா ஒரு பேஷண்ட்க்கு வந்து கன்ஜங்டிவிட்டிஸோ இல்லை மேபோமைட்டிஸோ இருந்தா அந்த பேஷண்டோட ஐலாஷஸ்ல ஃபிளேக்ஸ் இல்லை கிரஸ்ட் இதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிக்கலாம். ஸோ டு நோட் இஃப் தேர் இஸ் எனி ப்ரெசன்ஸ் ஆஃப் ஃபிளேக்ஸ் ஆர் கிரஸ்ட். அப்புறம் கலர் பார்ப்போம், என்ன கலர்ல இருக்கு. ஜென்ரலி இட் இஸ் ஏஜிங் சேஞ்ச், ஒயிட் கலர்ல வருது. ஸோ கலர் நோட் பண்ணுவோம். ஐலைட்லையும் ஐலாஷ் பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். அப்புறம் ஐலைட்ல இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நம்ம வந்து நம்மளோட லிட்ல க்ரீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். லிட் க்ரீஸ்னா என்னன்னா, நம்ம கண்ணு மூணா என் கண்ணு கூட உங்களுக்கு ஒரு மாதிரி கோடு கோடா தெரியும், தட் இஸ் லிட் க்ரீஸ். ஒரு பர்சன் வந்து கண்ணு மூணாங்கன்னா இப்படி கோடு கோடா இருக்கும், தட் இஸ் லிட் க்ரீஸ். டோசஸ்ல அதுவும் கன்ஜெனிட்டல் டோசஸா இருந்தது. இப்போ பேஷண்ட்க்கு டோசஸ் இருக்குன்னா உடனே அவங்களுக்கு கண்ணு மூட சொல்லி லிட் க்ரீஸோட பிரசன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஆப்சன்ஸ் ஆஃப் லிட் க்ரீஸ் இருக்கு அப்படின்னா தி பேஷண்ட் ஹேவ் கன்ஜெனிட்டல் டோசஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவங்களுக்கு டோசஸ் இப்போ வரல, சின்ஸ் பர்த் அவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை க்ரீஸ் இருந்தா இட் இஸ் அக்வைர்ட் டியூ டு some other reasons அவங்களுக்கு அக்வைர்டா வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் கன்ஜங்டிவா. கன்ஜங்டிவால நம்ம என்னென்ன நோட் பண்ணுவோம் அப்படின்னா, அதுலயும் அதோட அப்பியரன்ஸ் தான். ரெட்னஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா ரெட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா மேபி ஏதாவது அண்டர்லைங் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம், ஈவன் இன்க்ரீஸ்ட் ஐஓபி இருந்தா கூட ரெட்னஸ் இருக்கும். ஸோ கன்ஜங்டிவல் ரெட்னஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். அதுலயும் பர்டிகுலர்லி நம்மளோட கார்னியாவை சுத்தி, இதான் நம்மளோட கார்னியா அப்படின்னா கார்னியாவை சுத்தி ஒரு ரெட்னஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம், எனி கெஸ்? இந்த மாதிரி ரெட்னஸ் இருந்ததுன்னா அது வந்து சர்க்கம் கார்னியல் கன்ஜெஷன் அப்படின்னு சொல்லுவோம். சர்க்கம் கார்னியல் கன்ஜெஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் டெரிஜியம் இருக்கான்னு பார்ப்போம். டெரிஜியம்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். இட் இஸ் ஃபிளஷ் growth ஆஃப் கன்ஜங்டிவா. நெக்ஸ்ட் பைட்டாட் ஸ்பாட். பைட்டாட் ஸ்பாட் அப்படின்னா ஒரு ஃபோமி ஒயிட் கலர் திங் மாதிரி இருக்கும், அதுதான் பைட்டாட் ஸ்பாட். நம்மளோட கார்னியாவுக்கு போத் சைட்லயுமே இருக்கும், டெம்போரலாவும் இருக்கும், நேசலாவும் இருக்கும். இது நம்மளோட கார்னியா அப்படின்னா இப்படி இங்க ஒண்ணு அப்படி இருக்கும், ஒரு மாதிரி ஃபோமி அப்பியரன்ஸ்ல இருக்கும், தட் இஸ் பைட்டாட் ஸ்பாட். இது எதனால வருது அப்படின்னா விட்டமின் ஏ டெஃபிஷியன்சினால வருது. நெக்ஸ்ட் ஹெமரேஜ். அதாவது ஹெமரேஜ்னா என்னன்னு தெரியும், பிளட் லீக் தான். கன்ஜங்டிவல் ஹெமரேஜ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். பிங்கிகுலாவோட பிரசன்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். டிஸ்கலரேஷன், கன்ஜங்டிவால டிஸ்கலரேஷன் இருக்கான்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ டிஸ்கலரேஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து ஜாண்டிஸோட ஒரு இண்டிகேஷன். ஸோ டிஸ்கலரேஷன் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். பால்பெப்ரல் கன்ஜங்டிவானா தெரியும், நம்மளோட லிப்ஸ்க்கு பேக் சைட்ல இருக்கிற கன்ஜங்டிவா தான் பால்பெப்ரல் கன்ஜங்டிவா. அந்த பால்பெப்ரல் கன்ஜங்டிவா வந்து பேலரா இருக்கா இல்ல நார்மலா இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா பால்பெப்ரல் கன்ஜங்டிவா வந்து பேலரா இருக்கு அப்படின்னா இட் இண்டிகேட்ஸ் அனீமியா, தி பேஷண்ட் மைட் பி அனீமிக், அதனால அதை செக் பண்ணும். பிரசன்ஸ் ஆஃப் எனி ஃபாரின் பாடி. ரொம்ப காமனா நம்மளோட கன்ஜங்டிவால இருக்கக்கூடிய ஒரு ஃபாரின் பாடி அப்படின்னா இட் இஸ் அவர் ஓன் ஐலாஷ். நம்மளோட ஐலாஷ் தான் ரொம்ப காமன்லி நம்ம கன்ஜங்டிவால ஸ்டக் ஆயிருக்க ஒரு ஃபாரின் பாடி. ஸோ பிரசன்ஸ் ஆஃப் எனி ஃபாரின் பாடி இருக்கா அப்படின்னு இதெல்லாம் கன்ஜங்டிவால எக்ஸாமின் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஸ்க்ளீரா. ஸ்க்ளீராலையும் ஸ்க்ளீராவோட கலர் பார்ப்போம். நார்மலா ஒயிட்டா இருக்கா இல்ல ரெட்னஸ் ஏதாச்சும் இருக்கா. ஒரு மாதிரி ஸ்க்ளீரா வந்து நமக்கு ஒரு ப்ளூ கலர் இல்ல ஒரு மாதிரி டார்க் வயலட் கலர்ல தெரியுது அப்படின்னா இட் இஸ் ஸ்டஃபைலோமா. ஸ்டஃபைலோமானா என்ன அப்படின்னா தின்னிங் ஆஃப் ஸ்க்ளீரா. நம்ம ஸ்க்ளீரா தின் ஆகும் போது உள்ள இருக்கிற நம்மளோட யூவியல் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது சிலியரி பாடி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் விசிபிளா தெரிய ஆரம்பிக்கும், தட் இஸ் ஸ்டஃபைலோமா. அது தெரிய ஆரம்பிக்கும் போது நம்மளோட ஸ்க்ளீரா பார்க்க ஒரு மாதிரி ப்ளூ ஒரு மாதிரி டார்க் பர்பிள் கலர்ல இருக்கும். ஸோ கலர் நோட் பண்ணும். அதுல ஏதாவது ரெட்னஸ் இருக்கா, எபிஸ்க்ளீரைட்டிஸ், ஸ்க்ளீரைட்டிஸ், நோடியுலர் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். நெக்ஸ்ட் கார்னியால கார்னியாவோட சைஸ் பார்ப்போம். நார்மலா இருக்கா இல்ல மைக்ரோ கார்னியாவா இல்ல மெகலோ கார்னியாவா, பார்க்க அதோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். லைட் அடிக்கும் போது ஷைன், நம்மளோட கார்னியா வந்து தெரியும் ஒரு மாதிரி ஒரு ஸ்மூத் ஈவன் ஸ்ட்ரக்சர் அது. ஸோ அதோட ஷைன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதோட ஷைன் வந்து ஈவனா இருக்கா, ரெகுலரா இருக்கா, இர்ரெகுலரா இருக்கா அப்படின்னு பார்ப்போம். கார்னியல் அல்சர் ஏதாவது இருக்கா இல்ல கார்னியல் அன்இவனா ஸ்கேர் ஏதாச்சும் இருக்கா, இன்ஃபில்ட்ரேட்ஸோட பிரசன்ஸ் ஏதாவது இருக்கா, ஃபாரின் பாடியோட பிரசன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணும். அப்புறம் நியோவாஸ்குலரைசேஷன். நமக்கு தெரியும் கார்னியா இஸ் அன் ஏவாஸ்குலர் ஸ்ட்ரக்சர். அதோட பெரிஃபரியில எடுக்கவும் நமக்கு ப்ராமினென்ட்டா டார்ச் லைட் எக்ஸாமினேஷன்ல நியோவாஸ்குலரைசேஷன் தெரியாது. கொஞ்சம் ப்ரோக்ரஸ்டா இருந்தது அப்படின்னா நமக்கு அப்ப தெரியும். நெக்ஸ்ட் பியூப்பிள் அண்ட் ஐரிஸ். பியூப்பிள் அண்ட் ஐரிஸ்ல என்ன நோட் பண்ணுவோம் அப்படின்னா கலர், அதாவது ஐரிஸோட கலர் நம்ம நோட் பண்ணுவோம். நார்மலா லைக் எல்லா கம்ப்ளீட்லி ஒரே கலர்ல தான் இருக்கா, என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு நோட் பண்ணுவோம். இல்ல ரெண்டு ஐரிஸும் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கா, there is a term called heterochromatic
heterochromia. அதுல heterochromia iridis, heterochromia iridum அப்படின்னு ரெண்டு டைப்ஸ் இருக்கு. heterochromia என்ன அப்படின்னா presence of more than one color of iris அப்படின்றது தான் heterochromia. அதுல heterochromia iridis and heterochromia iridum ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஸோ இப்போ ரெண்டு கண்ணோட ஐரிஸுமே டோட்டலி டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் heterochromia iridum. அதாவது each iris have different colors அப்படின்னா that is heterochromia iridum. இதுவே ஒரு கண்ணுல பார்ட் ஆஃப் ஐரிஸ் மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ல இருந்துச்சுன்னா that is heterochromia iridum. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஐரிஸ் கம்ப்ளீட்லி பிளாக் கலர்ல தான் இருக்கு, இந்த ஐரிஸும் பிளாக்கா தான் இருக்கு, பட் அதோட ஒரு போர்ஷன் மட்டும் ப்ளூ கலர்ல இருக்குல்ல, this is heterochromia iridis. நெக்ஸ்ட் பொசிஷன் அண்ட் சைஸ் அண்ட் நம்பர் ஆஃப் பியூப்பிள் நோட் பண்ணுவோம். அதாவது ஒரு பியூப்பிள் வந்து பியூப்பிள்னா என்னன்னு தெரியும்ல, ஐரிஸ்ல இருக்கிற சென்ட்ரல் அப்பேச்சர் தான் பியூப்பிள். ஒரு பியூப்பிள் நார்மலா இப்படி சென்ட்ரலா லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா பியூப்பிள் அந்த மாதிரி லொக்கேட் ஆகாம ஒரு அப்நார்மல் பொசிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டோபியா அப்படின்னு சொல்லுவோம். அப்நார்மல் பொசிஷனிங் ஆஃப் பியூப்பிள் இன் ஐரிஸ் இஸ் கால்ட் கரெக்டோபியா. if there is presence of more than one pupil, இன்னொரு pupil இருக்கு அப்படின்னா that is polychoria. presence of more than one pupil is known as polychoria. அப்புறம் what if there is complete absence of iris? நீங்க டார்ச்ல எக்ஸாமின் பண்ணும்போது ஐரிஸே இல்ல அப்படின்னா அதை என்னன்னு சொல்லுவீங்க? it is a condition called aniridia, complete absence of iris. so pupil and irisல டார்ச் வச்சு என்னென்ன நோட் பண்ணுவோம்? ஐரிஸோட கலர் பார்ப்போம், pupil size, position and number of pupil பார்ப்போம். இது இல்லாம pupillary reaction. pupillary reactionsல என்ன பார்ப்போம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன், டைலேஷன், டைரக்ட் ரிஃப்ளெக்ஸ், கன்சென்சுவல் ரிஃப்ளெக்ஸ் இதெல்லாம் பார்ப்போம். பட் அது எல்லாத்தையும் இன்னும் டீடைல்டா வேற ஒரு வீடியோல அப்லோட் பண்றேன். நெக்ஸ்ட் லென்ஸ். லென்ஸ்ல லென்ஸோட கலர் நோட் பண்ணுவோம். ஒரு நார்மல் பர்சனோட லென்ஸ் கலர் நமக்கு டார்ச் எக்ஸாமினேஷன்ல எப்படி தெரியும் அப்படின்னா ஒரு கிரேயிஷ் கிரீன் கலர்ல இருக்கும். கேட்ராக்ட் இருந்தது அப்படின்னா இன்னும் நல்ல கிரேவா இருக்கும். ரொம்ப ப்ராக்ரஸ்டா இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒயிட் கலர்ல தெரியும். இன்ஃபேக்ட் நம்ம வந்து கேட்ராக்ட் வந்து இம்மெச்சூரா இருக்கா இல்ல மெச்சூர் ஸ்டேஜ்ல இருக்கா அப்படின்றத கூட நம்மளால டார்ச் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம பண்ற டெஸ்ட் தான் ஐரிஸ் ஷேடோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐரிஸ் ஷேடோ டெஸ்ட் இதுலயும் தனியா ஒரு வீடியோ இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்க. ஐரிஸ் ஷேடோ டெஸ்ட். நெக்ஸ்ட் சூடோஃபேக்கியா. நம்ம வெளியில இருந்து டார்ச் லைட் அடிக்கும் போது நம்ம டார்ச் வந்து இப்படி பேஷண்டோட ஐல அடிச்சு செக் பண்ணும்போது நம்ம இப்படி மூவ் பண்ணோம்னா இப்படி ஒரு ரிஃப்ளெக்ஸ் நமக்கு பேஷண்டோட லென்ஸ் பொசிஷன்ல இருந்து வருது அப்படின்னா தி பேஷண்ட் ஹேட் அண்டர்கான் லென்ஸ் சர்ஜரி, லென்ஸ் ரிமூவல் சர்ஜரி. அது எய்தர் வந்து கேட்ராக்ட்னால இருக்கலாம், இல்ல யங் பேஷண்ட்ல வந்து கிளியர் லென்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்னால இருக்கலாம். ஃபார் சம் ரீசன்ஸ் பேஷண்ட் வந்து இன்ட்ராகுலர் லென்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ நமக்கு அந்த ஒரு ரிஃப்ளெக்ஸ் தெரியும். ஸோ சூடோஃபேக்கியா கண்டுபிடிக்கலாம். அஃபேக்கியா கம்ப்ளீட் ஆப்சன்ஸ் ஆஃப் லென்ஸையும் நம்மளால டார்ச் லைட் எக்ஸாமினேஷன்ல கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் ஆன்டீரியர் சேம்பர். ஆன்டீரியர் சேம்பர்ல என்னென்ன எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னா இஃப் தேர் இஸ் பிரசன்ஸ் ஆஃப் எனி ஹைப்போபியான். ஹைப்போபியான்னா பஸ் இன் ஆன்டீரியர் சேம்பர், ஹைஃபீமா, பிளட் இன் ஆன்டீரியர் சேம்பர், அப்புறம் ஆங்கிள் ஆஃப் ஆன்டீரியர் சேம்பர். இதுவும் வந்து வெரி பிக் டாபிக், நான் அதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன், அதை செக் பண்ணுவேன். ஆங்கிள் ஆஃப் ஆன்டீரியர் சேம்பர். ஸோ டோட்டலி இது எல்லாம் தான் நம்ம பென் டார்ச் வச்சு கிராஸா எவாலுவேட் பண்ண போறோம். என்னென்ன பார்த்துருக்கோம் இது வரைக்கும்? பியூப்பிள் அண்ட் ஐரிஸ் எப்படி எவாலுவேட் பண்ணுவோம், ஐலாஷ் எப்படி எவாலுவேட் பண்ணுவோம், ஐலிட்ஸ், ஐரிஸ், அதுக்கப்புறம் ஸ்க்ளீரா, கன்ஜங்டிவா, இது எல்லாமே எப்படி எவாலுவேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது இல்லாம அப்கமிங் வீடியோஸ்ல இந்த ஒரு சீரீஸ்ல என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஹிஸ்பர்க் டெஸ்ட், ஆங்கிள் ஆஃப் ஆன்டீரியர் சேம்பர் எவாலுவேஷன், அதுக்கப்புறம் ஐரிஸ் ஷேடோ டெஸ்ட் இருக்கும், அப்புறம் பியூப்பிலரி ரியாக்ஷன்ஸ் பத்தி. இது எல்லாமே அப்கமிங் வீடியோஸ்ல இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் சூசிங் ஆப்டோமெட்ரி டெஸ்க். தேங்க்யூ.